ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கடல் பக்கமா ஒரு ட்ரிப் போட்டு 2 நாள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளான் பக்காவா இருக்கும். பீச்சுக்கு முன்னாடியே இருக்க ரெசார்ட்ல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா வர்கலா கோவான்னு போக வேண்டிய அவசியம் இல்ல. ராம்நாடு கிட்ட இருக்க இந்த மண்டபம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்தாலே போதும். பீச்சுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வுடன் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கிறோம். இங்க தங்கிட்டே நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். இந்த ரெசார்ட்ல இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்கே நீங்க சன்ரைஸையும் பார்த்து ரசிக்கலாம். இந்த ட்ரிப்போட மொத்த செலவே 2500 தான். கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அதிசய கிணறு, மண்டபம் பீச் பார்க்ல ஒரு அருமையான சீனரிஸ் அப்படின்னு செம்மையா என்ஜாய் பண்ணிருக்கோம். ராம்நாட்ல இருக்கிற இந்த ஒரே ஃபால்ஸ்ல போய் குளிக்க போறோம். பக்கத்திலேயே தனுஷ்கோடி போயிட்டு அழிஞ்சு போன கட்டடங்கள் எல்லாம் பார்க்க போறோம். சாப்பிடுறதுக்கு தரமான ஹோட்டலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கடைக்கு போர்டு கூட இருக்காது. கியூல நின்னு தான் இங்க புரோட்டா சாப்பிட்டோம். தரமான டேஸ்ட். வாய்க்கு ருசியா மீன் எங்க சாப்பிடலாம், போட்டோ ஷூட்லாம் எங்கெங்க எடுக்கலாம், நீங்க ஃபேமிலியா கிட்ஸோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ற மாதிரி என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்க போறீங்க. ராமேஸ்வரம் நீங்க அடிக்கடி போயிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி பீச் ரெசார்ட்ல தங்கி இருக்க மாட்டீங்க. இப்போ வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில இருந்து ராம்நாட்ல இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு போறோம். மொத்தமா 150 கிலோமீட்டர் ஆகும். ஒரு பைக்குக்கு 1200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 600 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிருக்கோம். நிறைய இடங்கள் இந்த பக்கம் இருக்கு. வாங்க ஒவ்வொரு இடமா போற வழியில பாத்துக்கிட்டே போலாம். காலையில கொஞ்சம் பசிக்கும்ல, அதனால மானாமதுரை தாண்டி ஒரு ஹோட்டல்ல டீ வடை சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ராம்நாடு தாண்டினதும் நாங்க செந்தூரம் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோங்க. ரொம்பவே சாப்பாடு டேஸ்டாவும் இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப கம்மி. ஒரு பூரி செட்டு 30 ரூபாய் தான். பைக்லனா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸே பாத்தீங்கன்னா இந்த அரியமான் பீச் தாங்க. வாங்க உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராமநாதபுரத்துல இருந்து இந்த அரியமான் பீச் 48 கிலோமீட்டர் வரும். நீங்க ராமேஸ்வரம் போற வழியில லெஃப்ட்ல இந்த மாதிரி ரோட்ல பிரிஞ்சிங்கன்னா இந்த பீச்சுக்கு நீங்க போயிடலாம். பைக்கை இப்படி நிப்பாட்டிட்டு கொஞ்ச தூரம் நீங்க வாக் பண்ணி போனாலே போதும், இந்த அரியமான் பீச் வந்துடும். இந்த அரியமான் பீச் வந்து சில நேரங்களில் ப்ளூ கலர்ல இருக்கும், சில நேரங்களில் கிரீன் கலர்ல இருக்கும், சில நேரங்களில் 2 கலரும் சேர்ந்த மாதிரிக்கே இருக்கும். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீச். இந்த அரியமான் பீச் அலையே இல்லாத ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள வரையே நீங்கள் கிட்ஸ் கூட உள்ள வரைக்கும் இறங்கி போய் குளிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட் முன்னாடியே பீச் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே குளிக்கலை. ஸோ அங்கே குளிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு ரெண்டாவதா வேற ஒரு பிளேஸை நாங்கள் பார்க்கறதுக்கு வந்துட்டோம். மண்டபம் பீச் பார்க் தான் இது. பாம்பன் பாலத்தில் ஏறுறதுக்கு ரைட் சைடில் இருக்கும். அரியமான் பீச்ல இருந்து 16வது கிலோமீட்டர்ல இந்த பார்க் நமக்கு வந்துடும். நம்ம ட்ரிப்ல பார்க்க போற 2வது இடம் இதுதாங்க. இந்த கடல் எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கா, கிளீனா இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க். இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்ல இந்த கடலை நீங்க பார்க்குற மாதிரியே இருக்கும். இது மண்டபம் பார்க். இது நீங்கள் ஃபேமிலியாக இல்லை கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னா இந்த கடலை பார்த்த மாதிரியே இங்கே ஊஞ்சல் சறுக்கு மரம்லாம் இருக்குது. ஸோ அதில் விளையாடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கங்கே உட்காந்து கடலை பார்த்து ரசிக்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, சேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் உட்காந்து நீங்கள் கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாம் அந்த ரெசார்ட்டில் செக்இன் ஆகிறதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. சரி, அது வரைக்கும் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்தோம். நம்மளோட ட்ரிப்பில் 3வது இடம் இந்த பிளேஸ் தாங்க. இது பாம்பன் பிரிட்ஜ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சலசலன்னு இந்த காற்றெல்லாம் வீசும். நினைக்கிறதே ஒரு தனி வைப்பு தாங்க. மண்டபம் அப்படின்ற இடத்துக்கிட்டேயே இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் பார்க்கறதுக்கு இருக்குது. நம்ம இன்னும் பார்க்க தான் போகிறோம். இப்போ நமக்கு வந்து செக்இன் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட். மண்டபம் ஊருக்குள்ளே வந்தால் நம்ம இந்த ரெசார்ட்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் கூகுள் மேப்பே போட்டுக்குங்க, இல்லைனா வழி தெரியாதவங்களுக்கு. இப்போ நம்ம வந்தாச்சு. ப்ளூ வாட்டர் பாரடைஸ் அப்படின்றது தான் இந்த ரெசார்ட்டோட பேர். ஒரு பீச்சை பார்த்த மாதிரி தான் இந்த ரெசார்ட்டே இருக்குங்க. அப்படியே பீச்சோட ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாமே இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கோவா ஃபீல் நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு இதான் நம்ம தங்கியிருக்கிற ரூம். வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே இது உடன் ரூம் தான். இதோட அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருக்கு. டாய்லெட் பாத்ரூம்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரூமோட ஃப்ரண்ட்லேயே நீங்கள் உட்காந்துட்டு இந்த பீச்சை பார்த்த மாதிரியே உட்காரலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஏசி ரூம் தான். இந்த ரூம் குட்டியாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பீச்சை பார்த்த மாதிரியே நம்ம ரூம் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவு ஒரு பால்கனி வியூவோடு இருக்குது. இங்கே இருக்கிறதுல எல்லாமே உடன் ரூம் தான். ஸோ ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏரியாவே இருக்குது. இப்போ மதியம் ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிடணும். நெய்ச்சோறு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ மண்டபம் போய் தாய் செட்டிநாடு மெஸ் அப்படின்ற இந்த கடையில் நாங்கள் நெய்ச்சோறு வாங்கினோம். ஒரு நெய்ச்சோறு 130 ரூபாய். நாங்கள் பார்சலாகவே வாங்கிட்டு வந்து நம்ம ரெசார்ட்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே சிக்கன் பீஸ் நல்ல பெருசாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம ரெசார்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பீச் இருக்குது. அங்கே தான் குளிக்க போகிறோம். வாங்க. இங்கே பாருங்க, 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. டேய் ஹாய்.
நீங்கள் பசங்களாக வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியாக வந்தாலும் சரி இந்த பீச்சில் நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பீச்சை பார்த்த மாதிரியே இந்த மாதிரி ரெசார்ட் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். இந்த ரெசார்ட் ஓரமாகவே பீச் ஓரமாக நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஃபிஷர்மேன்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க பிடிக்கிற அந்த மீன் நண்டு இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். இது எல்லாம் பார்த்துட்டே எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆளுக்கு 80 ரூபாய்க்கு சிக்கனும் புரோட்டாவும் நைட்டு நாங்கள் டின்னர் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதையே இங்கே கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட்டதும் எங்கள் ரூமுக்கு போயிட்டு நல்ல ஒரு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம். இப்போ காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன். சன்ரைஸ் நல்லா அழகாக இருக்கவங்க இருந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சன்ரைஸ்லாம். 6:10க்கு சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா வானம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இயற்கையை நேசிக்கிறவங்க சன்ரைஸை வந்து யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் மிஸ் பண்ணல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டேலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிட்ஸோட வந்தாலும் சரி இல்லை நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இதெல்லாம் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுல நமக்கு கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட் இதுதான். பெருசாக நிறைய கூண்டு இருக்குங்க. அந்த கூண்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ்லாம் நம்ம மேலே ஏறி நிற்குது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். குழந்தைங்களோட இல்லை ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பொழுது போகும். இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்ல இருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்கு. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். காலையில் எங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் ரிசப்ஷன்லேயே வச்சுட்டு வந்திருக்கிறோம். நம்ம பார்க்க போகிற 4வது லொக்கேஷன் இதுதான். குந்துக்கால் பீச் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கேயே இன்னொன்று இருக்கு. கூர்சடை ஐலாண்டுக்கு வந்து போட்டிங்கும் இங்கே தான் இருக்கு. பட் இப்போ வந்து காத்தோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால போட்டிங்கை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பட் நம்ம இந்த பீச்சில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ரொம்பவே இந்த போட்டிங்க்கு எதிர்பார்த்து வந்திருந்தோம். பட் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களை அலோவ் பண்ணல. பட் நீங்கள் வரும்போது இந்த போட்டிங் இருக்கும், இதையும் சேர்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். போட்டிங் இல்லை அப்படின்னாலும் இங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4வது லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா குந்துக்கால் பீச்சும் இங்கே தான் இருக்குது. விவேகானந்தர் மணிமண்டபமும் இங்கே தான் இருக்குது. குருசடி ஐலாண்டுக்கு போகிற போட்டிங்கும் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் இங்கே அனுபவிச்சிடலாம். நீங்கள் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்குது. இங்கே வந்து 5 ரூபாய் தான் வாங்குறாங்க. உள்ளேயே கடல் அருங்காட்சியகமும் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு பார்க்கில் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே கடல் அருங்காட்சியகம் சொல்லிட்டு உள்ள நிறைய கடல்வாழ் உயிரினங்களோட சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விவேகானந்தர் மணிமண்டபம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சவுக்கு தோப்புகளை கூட நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பீச்லாம் நீங்கள் பார்க்கலாம். விவேகானந்தர் மண்டபம் பின்னாடி இருக்கிற இந்த சவுக்கு காடை அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு தங்கச்சி மடத்தில் செட்டி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நிறைய பேர் ராமேஸ்வரத்தில் புரோட்டா எங்கே நல்லா இருக்கும்னு கேட்பீங்க. நிறைய இடங்களில் புரோட்டா நல்லா இருக்காது. பட் இந்த ஹோட்டலில் தங்கச்சி மடத்தில் செட்டி ஹோட்டல் அப்படின்ற இடத்துல புரோட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாம். இந்த கடைக்கு போர்டு கூட இருக்காது. என்ட்ரன்ஸ் ஒழுங்காக இருக்காது. அது மட்டும் இல்லை, குடிசை வீடு தான். ஆனால் இதுக்குள்ளே மக்கள் கூட்டமாக வந்து போகிறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கியூவில் நின்று சாப்பிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே இந்த புரோட்டாவும் சால்னாவும் டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு புரோட்டா வந்து 17 ரூபாய் கிட்ட வாங்குறாங்க. நாங்கள் 80 ரூபாய்க்கு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். 5வது லொக்கேஷனாக டாக்டர் அப்துல் கலாம் அவரோட நினைவிடத்துக்கு தான் போயிருந்தோம். ஆனால் உள்ள கேமரா ஃபோன் கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுனால உள்ளே நாங்கள் போகலை. அதை தொடர்ந்து நாங்கள் அப்படியே தனுஷ்கோடியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ட்ரிப்பில் இதாங்க 6வது பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வர்ற தனுஷ்கோடி பீச் தான் இது. சவுக்கு காடு இருக்கும். சவுக்கு காடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா பீச்லாம் தரமாக இருக்கும். அது அப்படியே பாருங்களேன், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இப்போ நம்ம தனுஷ்கோடி பீச்சில் இருக்கோங்க. இங்கே அவ்வளோவா யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இது ஏன் அப்படின்னா, இது ரொம்பவே ஆழமான கடல். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அலை பெருசாக இருக்கும். உள்ளே கால் வச்சிங்கன்னா உங்களை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா பெண் கடல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் ஆண் கடல் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது. அதாவது தனுஷ்கோடி போகிற வழியில் நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறது ஆண் கடல். அது வந்து ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கும். அலை இருக்காது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை. எப்போவுமே ஒரு ஆக்ரோஷமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆழமும் கூட. உள்ளே போனால் நம்ம உயிரை காவு வாங்கிடும். ஸோ இந்த கடலில் நீங்கள் குளிக்காதீங்க, இறங்காதீங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், அப்படியே போயிடுங்க. ஏன்னா இது பெண் கடல். பெண் கடல் பக்கமே வராதிங்க. இந்த இடத்துலையே ஒரு அதிசய கிணறு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் தாங்க கடல் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உப்பு இல்லாமல் நல்ல தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம அடுத்த லொக்கேஷனை பார்க்க போயிட்டோம். கொஞ்சம் தூரம் போனதும் ஓல்டு தனுஷ்கோடி சிட்டி வந்துடும். நம்ம ட்ரிப்பில் 7வது லொக்கேஷன் இந்த அழிஞ்சு போன சர்ச்சு தான். அது மட்டும் இல்லை, அங்கிட்டே வந்து அழிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. இதெல்லாம் தனுஷ்கோடி அழிஞ்சு போன ஒரு நகரம் தான். மதுரையோட ஒரு பகுதியாக தான் இந்த தனுஷ்கோடி நகரம் இருந்துச்சு. 1964 ஒரு பெரிய புயல் வந்ததுனால கடலே பொங்கி வந்து இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிருச்சு.
தனுஷ்கோடியில் இப்போ நம்ம அழிஞ்சு போன அந்த சர்ச்சை பார்த்தோம். இது வந்து தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்கெல்லாம் நிறைய ட்ராக் இருக்கும். இது வந்து ஹார்பருக்காக யூஸ் பண்ணாங்க. பட் இது முற்றிலுமாக இப்போ அழிஞ்சு போச்சு. இங்கே டிசம்பர் 23 25 வரைக்கும் கண்டினியூவாக புயல் இருந்துச்சு. இதனால 1800க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அப்படின்றது ஒரு வருத்தமான செய்தி. ரெண்டாவது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் தான். மேலே வரையும் போய் ஒரு அழகான வியூ ஒன்று நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் சீக்கிரம் வந்து தனுஷ்கோடி அந்த அரிச்சல் முனையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் குஷி பீச்சில் போய் குளிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. அரிச்சல் முனையில் சனி ஞாயிறுனா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ மற்ற நாளில் வர்றது ரொம்ப நல்லது. நம்ம ட்ரிப்பில் 9வது லொக்கேஷன், கிட்டத்தட்ட கடைசி லொக்கேஷன் இதுதாங்க. அரிச்சல் முனை தான் கடைசி லொக்கேஷன். இந்த பக்கமாக இருக்கிற கடல்லையும் குளிக்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்பவே ஆபத்தான கடல் தான். ஸோ இந்த இடத்த அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பைக்கில் தான் வரணும்னு இல்லை, நீங்கள் ட்ரெயினில் கூட வரலாம். இந்த ஸ்டேக்கு நீங்கள் மதுரையிலேருந்து இந்த மண்டபம் வந்து இறங்கினாலே போதுங்க. ட்ரெயின் வந்து மதுரையில் காலையில் 6:50க்கு இருக்குது. இங்கே கரெக்டாக 2.5 மணி நேரத்தில், அதாவது 9 வரைக்கும்லாம் இங்கே வந்து இறக்கி விட்டுரும். ட்ரெயின் நம்பர் 56711 இதுதான் ட்ரெயினோட நம்பர். ராமேஸ்வரம் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ அதில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா போதும். 50 100 கேட்பாங்க. நம்மளோட ஸ்டேலேயே போய் உங்களை இறக்கி விட்ருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கும் திரும்பி இந்த மண்டபத்திலேருந்து மதுரைக்கு 12:10க்கு மதியம் 12:10க்கு ட்ரெயின் இருக்குது. காலையில் 9:30க்கு இங்கே இறங்குறீங்க. நேரம் நம்ம ஸ்டேயில் போய் நீங்கள் செக்இன் பண்ணிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி 12:10க்கு இங்கே ட்ரெயின் இருக்குது. ஸோ 11 மணிக்கு அங்கே செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இடைப்பட்ட நேரங்களில் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இந்த பாம்பன் பாலம் இல்லை குருசடையில் அந்த போட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின்லேயே வந்து போகிறதுனால உங்களுக்கு செலவெல்லாம் ரொம்பவே கம்மி. இந்த ஸ்டேக்கு மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆக போகுது. அப்புறம் சாப்பாட்டுக்கு ஆக போகுது. சாப்பாட்டுக்கு ரொம்பலாம் காஸ்ட்லியாக இருக்க போகிறது இல்லை, விலையெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ப்ளூ வாட்டர் பேரடைஸ் ரெசார்ட்டில் நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பெரிய ரூம் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பீச்சை பார்த்த மாதிரியே உட்காரலாம். தனுஷ்கோடியிலேருந்து அப்படியே நம்ம ரெசார்ட்டை நோக்கி வந்துட்டு இங்கே இருக்க லக்கேஜெலாம் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் குஷி பீச்சை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் உள்ளே வாக் பண்ணி போனாலே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேஃபானது தான். ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரே விஷயம், ஃபால்ஸ் தான். ஏன்னா ராமேஸ்வரத்தில் ஹில் ஸ்டேஷனும் இல்லை, ஃபால்ஸும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸில் நம்ம குளிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ரூம்குள்ளே வந்து சவுண்ட் எல்லாம் போட்டு விட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு உள்ள நிறைய டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் விளாட்றதுக்கு இந்த மாதிரி ப்ளே ஏரியாவும் இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த அரியமான் பீச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லாயிருக்கும். 2500 ரூபாய்க்குள்ள இந்த ட்ரிப்பை நாங்கள் முடிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல ட்ரிப்பை போய் என்ஜாய் பண்ணுங்கள். கடவுள் படைச்சதை ரசிக்க பழகிக்கோங்க.